எபிசோட் 41. என் வாழ்வில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன், ஆறுதல் கூற நீ துணையாய் இருக்கும்போது. இதை வாசித்த கௌரிக்கு இது யார் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வந்தது. உடனடியாக வெளியில் ஓடி போனான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்த கௌரிக்கு எதுவுமே புரியலை. அவள் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பித்தா. சரின்னு சொல்லிட்டு அவள் கேபினுக்கு போய் அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தா. ஆனால் அவளுக்கு வேலை செய்யவே முடியலை. அந்த பொக்கை யார் அனுப்புனது அப்படிங்கிறது அவள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. மறுபுறம் யுவராஜுக்கு ஆஜனை பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால் ஆஜோனுக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஆளை பழி வாங்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். மறுபுறம் லக்ஷ்மி தூரத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த பிரசாந்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவரை பார்க்க பார்க்க லக்ஷ்மிக்கு செம கோபம் வந்தது. அவன் செஞ்ச எல்லா கொடுமைகளும் அவங்க மனசுக்குள்ளே வந்து போச்சு. அப்போ திடீர்னு அவர் பக்கத்தில் வர மாதிரி இருக்க, இல்லை இல்லை என்னை ஒன்றும் பண்ணிடாத, என் பிள்ளைங்களை விட்டுடு, என்னை ஒன்றும் பண்ணிடாது, அவங்கள விட்டுரு அப்படின்னு அவங்களே தெரியாமல் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து கற்பனா எதுவுமே புரியாமல் அவங்க கிட்ட வந்து, லக்ஷ்மி என்னாச்சு, அரே ஓகே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி திரும்பி பார்க்கும்போது அங்கே பிரசாந்த் இல்லை. அவங்க கல்பனாவை பார்த்து, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல கல்பனா அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் லக்ஷ்மிக்கு பிரசாந்தை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கல்பனா ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு லக்ஷ்மி அப்படின்னு கேட்க அவங்க ஒரு இடத்துல கை காட்டினாங்க. கல்பனா அவங்க கை காட்டுற இடத்துல பார்த்தாங்க. அங்கே பிரசாந்த் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே கல்பனா, ஓ அவரா, அவரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க, அவர் என்னோட ஹஸ்பண்ட், அவர் பேர் பிரசாந்த் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி ஷாக் ஆகி கல்பனாவை திரும்பி பார்த்தாங்க. மறுபுறம் கார்த்திகேயன் அவரோட ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருந்தார். அவர் கௌரியை பற்றி தான் ரொம்பவே சோகமாக சொல்லிட்டு இருந்தார். கௌரி எனக்கு ஒரே பொண்ணு, அதனால நான் அவளை ரொம்ப செல்லமாக வளர்த்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து அவள் ஆசைப்படுற எல்லாமே நான் வாங்கி தந்திருக்கேன். என் சாய்ஸ் எப்போவுமே கரெக்டாக இருக்கும்னு அவள் சொல்லுவா. ஆனால் ஏன்னு தெரியலை, நான் பார்க்குற மாப்பிள்ளை மட்டும் வேண்டான்னு சொல்கிறா. எனக்கு எதுவுமே புரியலை. அவளுக்கு வெளியில் மாப்பிள்ளை பார்த்தா ஒருவேளை அவள் கஷ்டப்பட்டுருவாளுங்கிறதுனால தான் என்னோட சொந்த அக்கா பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் என் அக்கா அவள் வேலைக்கு போகிறதுல விருப்பம் இல்லை, அதனால் ருத்ராவை வேணான்னு சொல்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை மச்சான் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட கார்த்திகேயனின் நண்பன், என்னடா சொல்கிற, வேலைக்கு போகிற பொண்ணை வேலைக்கு போக வேணான்னு சொன்னால் எந்த பொண்ணு தான் ஏற்றுப்பா? இந்த காலத்தில் பொண்ணுங்க ஆம்பளைங்களுக்கு சமம். ஏன்னா அவங்களும் வேலை பார்க்கணும், அவங்களுக்கும் சம்பாதிக்கணும். 5-10க்கு மாப்பிள்ளை கையெல்லாம் எதிர்பார்த்துட்டு நிற்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கேர்ஃபுல்லாக இரு, கண்டிப்பாக உன் பொண்ணு ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பையனை லவ் பண்ணுறா, அதனால தான் கூட அவள் நீ பார்க்குற மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு நம்ம தான் அவங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவங்களே சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் லவ் பண்ணவன் விட்டு போயிடுவான், குழந்தையோட வந்து நிற்பாங்க. அப்புறம் நம்ம மானமே போயிடும். பொண்ணு எவன்கிட்டையாவது ஏமாறாமல் பார்த்துக்கோ, எதுக்கும் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட கார்த்திகேயன் அவரை அப்படியே பார்த்துக்கிட்டு அவளை கண்டிப்பாக கண்காணிச்சாகணும் அப்படின்னு முடிவு எடுத்தார் கார்த்திகேயன். மறுபுறம் ஆஃபீஸில் அதிகமாக வேலை பார்த்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேன்டீனுக்கு போனாங்க. அங்கே போனால் ராமு அண்ணா வழக்கமாக அவரோட வேலைகளை இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போது, என்ன ராமு அண்ணன் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்ன ஸ்வேதா ஓகே பண்ணிட்டீங்க போலையே அப்படின்னு கிண்டலா ஆதி கேட்டான். இதை கேட்ட ராமு, ஏப்பா தம்பி, உனக்கு நான் என்னப்பா பாவம் பண்ணேன், உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பொண்டாட்டி உள்ளதான் இருக்கா, இதெல்லாம் கேட்டால் எனக்கு உடனடியாக டைவர்ஸ் கொடுத்துருவா, தயவு செஞ்சு என்னை வாழ விடுப்பா அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க ராமு அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஆர்டரை சொல்ல ஆரம்பித்தாங்க. அவரும் அதை ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டாரு.
அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்க அவங்க டேபிளில் போய் ரொம்பவே அரட்டை அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் விஜய் நடுவில், மச்சான் எல்லாரும் கேளுங்க, நான் இன்னைக்கு ஒரு உண்மையை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இதை கேட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மனசை திடப்படுத்திட்டு கேளுங்க அப்படின்னு ரொம்ப பில்டப் பண்ணான் விஜய். இதை கேட்ட சந்துரு, ஓ, எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு சார் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட விஜய், என்னடா இவன், நான் ஏதோ பெரிய விஷயம் சொல்லலான்னு பார்த்தா இவன் இவ்வளவு சிம்பிளாக கேட்குறான், போங்கடா எனக்கு சொல்கிற மூடே போச்சு அப்படின்னு சொல்ல, சரிடா இப்போ என்ன, நீ சொல்ல போகிறத நாங்கள் ரொம்ப தினப்படுத்தி கேட்கணும், அவ்வளோதானே, சரி சொல்லு என்ன அப்படின்னு கேட்க, நம்ம கௌரி இருக்கால, அவள் மேக்கப் இல்லைன்னா பேய் மாதிரி இருப்பா, அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே கௌரியை பார்க்கும்போது கையில் செருப்பை வச்சுக்கிட்டு இருந்தா. இதை பார்த்தா விஜய் அப்படியே பிளேட்டை மாற்றி, கௌரி அவ தான், நம்ம எவ்வளோ அழகு தெரியுமா, நம்ம ஆஃபீஸ்லேயே நம்ம க்யூட் கேர்ள், ஸ்வீட் கேர்ள், அழகான கேர்ள், அறிவான கேர்ள் அப்படின்னு பேச்சை மாற்றி பேச கௌரி தலையிலேயே அடிச்சுக்கிட்டா. இந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கீழே போட்டா. இதை கேட்ட சந்திர சிரிச்சுக்கிட்டே, ஏன் மச்சான் உனக்கு எங்கேயாவது கருக்கிற ஸ்மெல் வருதா, உனக்கு அப்படி தோணுதா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட விஜய் முறைச்சிக்கிட்டே, அட போங்கடா அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயங்கரமாக சிரித்தாங்க. அந்த நேரம் ராமு அண்ணா அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாத்தையுமே டேபிளில் எடுத்து வச்சாரு. அப்போ அர்ஜுன், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு எழும்பும்போது சந்தோஷ் அவனை தடுத்து, இல்லை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அர்ஜுனும் சரின்னு விட்டுட்டான். அதுக்கப்புறமா சந்தோஷ் அந்த ட்ரே எடுத்துட்டு வரும்போது ஜூஸில் கலந்துடலாம் அப்படின்னு அவன் பார்த்தான். ஆனால் அர்ஜுனோட சிரிப்பை திருப்பி திருப்பி பார்க்க அவனு மனசே வரல, ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது. உடனே அவன் மனசுக்குள்ள என்னோ ஒன்று தோணுச்சு. மறுபுறம் கல்பனா, ஏன் ஷாக் ஆகிருங்க, வாங்க நான் உங்களை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிட்ட கூட்டிகிட்டு போக லக்ஷ்மிக்கு பயம் வந்துச்சு. ஆனாலும் அதை வெளிக்காமிக்காம அவங்க கூடயே போக, என்னங்க இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மி, நான் சொல்லியிருக்கேன்ல கோயிலில் நாங்கள் மீட் பண்ணோன்னு, அது இவங்க தான் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ரொம்பவே பயம் வந்தது. அப்போ அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்த்தாங்க. அப்போது ஒரு நாள் அர்ஜுனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவனுக்கு பயங்கர ஜுரம். லக்ஷ்மி அவனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. போயிட்டு வீட்டுக்கு வர வழியில் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை சந்தித்தாங்க. அவரோட பேர் கிருஷ்ணா. லக்ஷ்மி எப்படி இருக்க, காலேஜ் படிக்கும்போது உன்னை பார்த்தது, இது யாரு உன் பையனா, ஆமாம் உன் புருஷன் வரலையா அப்படின்னு கிருஷ்ணா கேட்க, லக்ஷ்மி அவனை பார்த்து, இல்லை கிருஷ்ணா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க. இந்த தூரத்துலேருந்து பார்த்த பிரசாந்த் செம கோபம் வந்து ஓடி வந்து கையில் இருந்த குழந்தைய பிடுங்கி ஏதோ பொம்மையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டாரு. லக்ஷ்மி ரோடுன்னு கூட பார்க்காம அடின்னு அடித்தார். பாவம் குழந்தை கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். லக்ஷ்மி குழந்தைய எவ்வளவோ தூக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் குழந்தைய தூக்க விடாமல் பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தான். ரொம்ப மோசமாக தாக்கப்பட்டாங்க லக்ஷ்மி. இதை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா வந்து லக்ஷ்மியை அந்த அரக்கன்கிட்டேருந்து காப்பாற்றினாங்க. உடனே லக்ஷ்மி குழந்தைய கையில் தூக்கினாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் வேறு அவங்க மைண்டில் என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியலை. ஒரு அரக்கன்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரியே யோசித்தாங்க. மறுபுறம் சந்தோஷ் அந்த பவுடரை தூக்கி போட்டுட்டு ஜூஸையும் ஸ்நாக்ஸையும் கொண்டு வந்து கொடுத்தான். எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் அவங்க பின்னாடி விவேக் அப்புறம் அரவிந்த் வந்து உட்கார்ந்தாங்க. இதை சந்தோஷ் பார்த்தும் பார்க்காதது போல் உட்கார்ந்துருந்தான். அவங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விவேக் சிரிச்சுக்கிட்டே, அரவிந்த், நீ எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் பார்த்துருக்கியா? அதில் நம்ம ஜெயம் ரவி கிட்ட அப்பா பேர் கேட்கும்போது எப்படி அவர் தெரியாதுன்னு சொல்லுவாரோ, அதே போல் நம்ம டீமில் ஒருத்தர் இருக்கார், அப்பன் பேர் தெரியாது, அவன் எங்கே ஓடி போனானும் தெரியாது அப்படின்னு சொல்ல, அர்ஜுன் இதை கேட்டு அவன் கையை முறுக்க ஆரம்பித்தான். மச்சான், உனக்கு இவ்வளோதான் தெரியுமா?
ஆனால் அந்த படத்தில் ஜெயம் ரவி ஒரே பையன்தான். ஆனால் இங்கே அவன் கூட ஒரு தங்கச்சி வேற இருக்கா. அவன் நீ யார் கூட ஓடி போக போகிறாளோ அப்படின்னு சொல்லி சிரிச்சான் அரவிந்த். டேய் அப்படியாடா? டேய் நான் என்ன கேள்விப்பட்டேன் தெரியுமா? இவன் பிறந்த 5 வருஷத்துலேயே அவன் அப்பங்காரன் ஓடி போயிட்டானா. அப்போ அந்த பொண்ணு பிள்ளை எப்படிடா பிறந்திருப்பா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் போய் தான் அவங்க அம்மா அந்த பொண்ணை பெற்றிருப்பா. ஒருவேளை பாஸ்டிடியூட்டாக இருக்குமோ அப்படின்னு சொன்ன உடனேயே ஆர்ஜுனன் பொறுமையை இழந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தான். ஆர்ஜுன் ஒருத்தன், ஆனால் அவங்க 2 பேர். ஆர்ஜுனால் 2 பேரையுமே சமாளித்து அடிக்க முடியலை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் கோவம் தீர தீர அடிக்க ஆரம்பித்தான். கேன்டீன் கலவரமாக ஆரம்பிச்சது. ஆர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சண்டையை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஆர்ஜுன் இருந்த கோபத்தில் எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு அவங்கள பயங்கரமாக தாக்க ஆரம்பித்தான். மறுபுறம் பார்வதி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க வெளியில் வரும்போது, பார்வதி பார்வதி நான் இங்கே இருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்வதி திரும்பி பார்த்தாங்க. அங்கே ஒரு க்யூட்டான குட்டி பொண்ணு நின்றுட்டு இருந்தா. இதை பார்த்த பார்வதி அவகிட்ட போய், பாப்பா யாருமா நீ? உனக்கு எப்படி என்ன தெரியும்? அப்பா அம்மாவை மிஸ் பண்ணிட்டியா? இப்படி தனியாக எல்லாம் வரக்கூடாதுமா. உன் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப பாசமாக கேட்டாங்க. அதற்கு அந்த பாப்பா சிரிச்சுக்கிட்டே, பார்வதி நீ சொன்னது சரிதான், அதனால் நீ சேஃபாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட பார்வதிக்கு எதுவுமே புரியாமல் அந்த சின்ன பொண்ணை பார்க்க ஆரம்பித்தாங்க. உறவு மலரும்.